டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யர்மெண்ட் 2024. சென்னை உயர்நீதிமன்றம், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்க சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இதுலேருந்து வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னா, ஜுடிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் செல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். ஸோ 24/3/2024 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 24/3/2024. ஸோ அதற்கான அந்த சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்ன கேப்லனா ஆஃப்லைனில் 23/4/2024 ஏப்ரல் வரைக்கும் நம்ம டைம் இருக்குது. ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கீழே இருக்க பாண்டிச்சேரி, அதாவது பாண்டிச்சேரியுடைய லொக்கேஷனுக்கு தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் த எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹூ ஆர் நேட்டிவ் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ இப்போ அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கும், அவங்க வந்து ஒரு பாண்டிச்சேரி நபராக இருக்கிறவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, பட் இந்தியன்ஸாக இருந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி நேட்டிவ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் இதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஆன்லைன் கிடையாது. ஸோ இதற்கான அந்த அப்ளிகேஷன் உடைய பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 74 வேகன்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா குரூப் பி, அதாவது 4 கெசஸ்டடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோ அண்ட் ஜூனியர் கிரேட் ஸ்டெனோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் சி போஸ்ட்டில் அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கிரேட் ஸ்டெனோன்னு கொடுத்துருக்காங்க. 2 அதாவது டிரான்ஸ்லேட்டர் வந்து இன்டர்பிரேட்டர், 3 வந்து ஜூனியர் கிளர்க்கு, 4 வந்து டைப்பிஸ்ட்டு, 5 வந்து டிரைவர், 6 வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஜென்ரலில். ஸோ கிட்டத்தட்ட அந்த 6 கேட்டகரிஸில் வந்து 74 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் செல்ஃப் அட்ரஷனோட இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அது ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் சென்னை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்வலப் கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பாண்டிச்சேரின்னு போட்டு ஜுடிக்கல் சப்பார்டினேட். ஸோ அப்ளிகேஷன் போகிறது சென்னை ஹைகோர்ட்டுக்கு தான், பட் அந்த என்வலப் கவரில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க, அதாவது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த பாண்டிச்சேரி ஜுடிக்கல் சப்பார்டினேட்டோட அனௌன்ஸ் அது எழுதணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இதற்கான அந்த கடைசி தேதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 23/4/2024, அதாவது 5:45 போய் சேரணும். ஸோ லேட்டாக போச்சுன்னா வில் பி ரிஜெக்டட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 20 பக்கம் இருக்கிறதுனால நான் சில இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் அதுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜூனியர் கிரேட் ஸ்டெனோ குரூப் பியில் வந்து 6 வேகன்சியும், மாத சம்பளம் இதில் வந்து 35,000 வரைக்கும், லெவல் 6 வரைக்கும் போடுறாங்க. ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃப் குரூப் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சியும், மாத சம்பளம் 25,400 வரைக்கும் போடுறாங்க. டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரேட்டர் குரூப் சியில் வந்து 2 வேகன்சியும், இவங்களுக்கான சம்பளம் 25,500. ஜூனியர் கிளர்க்கில் வந்து 23 வேகன்சி, இது 19,900 சம்பளம் வந்து லெவல் 2ல் கிடைக்குது. டைப்பிஸ்ட் சி அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 13 வேகன்சி, 19,900 வரைக்கும் சேலரி போடுறாங்க. டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,900 ஒரு வேகன்சியும், குரூப் சி போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ஜென்ரல், அதாவது ஜென்ரலாக எம்டிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, மல்டி டாஸ்க் ஸ்டாஃபிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 74 வேகன்சி. இது வந்து பாருங்கள் கம்யூனிட்டி வைஸாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்களோ இதில் வந்து நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரிஸை பொறுத்தளவில் ஸோ அவங்கவுங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி டிசேபிள் பர்சன்ஸ், ஸ்போர்ட்ஸ்மென்ஸ், இதுக்குள்ள வந்து அதாவது ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் அதாவது சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்தளவில் மினிமம் 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா மேக்ஸிமம் வந்து 37 வரைக்கும் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க, ஒரு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து, அதாவது ஸோ இது வந்து சும்மா ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துங்க, இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ கிடையாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு இந்த வேகன்சிஸ் பொறுத்தளவு ஜூனியர் கிரேட் ஸ்டெனோக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் கண்டக்டட் பை த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் போர்டில் வந்து நம்ம அது வந்து ஸ்டெனோவில் லோயர், அதாவது லோயர் ஹையர் கிரேட், அதாவது இங்கிலீஷ்
அதோட டைப் ரைட்டிங் அண்ட் லோயர், அதாவது ஹையர் சீனியர் கிரேட் வந்து இங்கிலீஷும், அதே டைப் ரைட்டிங் லோயர் ஜூனியர் கிரேட் இன் மலையாளம். ஸோ இந்த மாதிரி இதில் தகுதி இருக்கவங்க அதுக்கு அப்ளை பண்ணால், ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு வந்து அதே சேம் எல்லாமே வந்து லோயர் ஹையர் வந்து டைப்பிஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போக்காங்க. ஸோ மினிமம் அதாவது ஒரு 12th முடித்து இந்த இது வந்து அவங்க சொல்லியிருக்க எல்லாமே முடிச்சுக்கணும். அதாவது டிரான்ஸ்லேட்டர் டேரக்டருக்கு வந்து பார்த்தோன்னா எனி டிகிரி வித் தெலுங்கு மலையாளம் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தெலுங்கு மலையாளம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே போடலை, இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும். ஜூனியர் கிளர்க்கை பொறுத்தவரை ஒரு 12th கண்டிப்பாக முடிச்சிருந்துக்கணும். ஸோ அந்த டைப் ரைட்டிங் லோயர் ஹையர் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் அது தமிழில் மலையாளம், ஸோ இதில் முடிச்சிருந்தாங்க இதுக்கு எலிஜிபிள். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்லேருந்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் லோயர் ஹையரை பொறுத்தளவில். டிரைவரை பொறுத்தளவில் அவர் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வேலிடில் வெஹிக்கிளில் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கணும். எம்டிஎஸை பொறுத்தவரை மல்டி டாஸ்க் ஸ்டாப்பில் வந்து பார்த்தோன்னா அவங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். அதனால தான் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பெரிய டெக்னிக்கல் எதுவுமே கேட்கலாம். இதுதான் வந்து இதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரிஸ், அதாவது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃப் த அதாவது அதர் கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 750 ரூபாவும். ஸோ ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் ஆர் எம்டிஸ்க்கு 500 கட்டுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் இருக்க ஜூனியர் சீனியர் ஸ்டெனோகிராஃபரு, ஸோ வந்து இதில் வந்து டிரான்ஸ்லேட்டர் அண்ட் இன்டர்பிரேட்டருக்கு வந்து 750 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதர்ஸ் கேஸ்ட்டு இதில் இந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து முழு தேர்வு கட்டணம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் த கேட்டகரி ஆமாம் டிசபிலிட்டி பர்சனுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மற்றெல்லாம் நேம் ஆஃப் த போஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னங்கிறதை தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறையா இருக்கனால ஸ்கிப் பண்ணுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் கொடுத்தா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தவரை இது வந்து ஒரு முழுக்க வந்து போஸ்டட் இன் பை எனி கோர்ட் இன் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலமாக அந்த பாண்டிச்சேரி யூனியனில் இருக்க கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாபுக்கு வந்து அந்த நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன், ஸோ இதுக்கு எப்படி சார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ரிட்டன் டெஸ்ட் வந்து, அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 100 மல்டிபிள் கொஸ்டின்ஸு, டியூரேஷன் வந்து 120 minutes. ஸோ 120 minutes. ஸோ இதில் பார்த்தோன்னா 100 மல்டிபிள் கொஸ்டின் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். மினிமம் குவாலிஃபைங் வந்து 40 marks நீங்கள் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தா மேக்ஸிமம் 100 குவாலிஃபைங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க்ஸ் வந்து 38.5 வந்து குவாலிஃபிகேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு ஃபுல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா 1 மார்க் நெகட்டிவ் மார்க்கு, ஹாஃப் மிஸ்டேக் போனால் 0.5 மார்க்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது தெரியாமல் வந்து போகாதீங்க. எக்ஸாமினேஷனுக்கு கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷனை பேட்டர்ன் பொறுத்து இது ஒவ்வொரு போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க, சேம் அதே பேட்டர்ன் தான், அதனால நான் ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் கிரேட் ஒவ்வொரு போஸ்டிங்ஸும் அந்த மார்க்கு எலிஜிபிள் மார்க் என்ன சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிரைவர் கொண்டு கொடுத்துருக்காங்க, தெளிவாக படித்து பார்த்துக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டு கண்டிப்பாக டிரைவருக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் 70 மார்க்ஸ், ஸோ மினிமம் குவாலிஃபை வந்து 21 மார்க்ஸை நம்ம எடுத்திருந்தால் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 74 வேகன்சி. பாண்டிச்சேரி நேயர்கள் வந்து பாண்டிச்சேரி நபர்கள் வந்து கண்டிப்பாக இந்த வாய்ப்பினை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இதற்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டு அட்டஸ்டேஷனோட 23/4/2024 ஸோ நான் மேலே சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.